ஹலோ கைஸ், டிடிஎஃப்ல ரொம்ப லீடிங் பாயிண்ட்ல இருக்கிறது ரயான் அவர்கள் தான். அண்ட் கடைசி டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரிசல்ட்டும் பிக் பாஸ் அவர்கள் அறிவிக்கவே இல்லை. ஸோ அதனால் வெளியே மிகப்பெரிய அளவில் ரூமர்ஸ் வந்து பரவிட்டு இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயான் அவர்களுடைய அந்த டிடிஎஃப் அப்படிங்கிறது வந்து பறிக்கப்படுகிறது. அவர்கிட்ட ஒரு 4 பாயிண்ட் வந்து மைனஸ் பண்ணப்படுகிறது. அதே மாதிரி முத்துக்குமரன் அவர்களுக்கு அந்த 4 பாயிண்ட் வந்து போக போகுது. ஸோ அதனால் ரியல் டிடிஎஃப் வின்னர் வந்து முத்துக்குமரன் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸிங்காக வந்து போயிட்டு இருக்கு. அது தாண்டி இவங்க தான் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றிலாம் கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் வந்து டிடிஎஃப் வாரம் 10 டாஸ்க் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் முன்கூட்டியே. அதே மாதிரி 10 டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டது. அந்த 10 டாஸ்கில் 9 டாஸ்க்கு வந்து ரிசல்ட் எல்லாம் வந்து வந்துடுச்சு சொல்லப்போனால். ஆனால் அந்த மன்றம் அப்படின்ற ஒரு டாஸ்க் வந்து இருந்துச்சு இல்லையா, அதுக்கு வந்து ரிசல்ட் வந்து வரல. ஸோ அதனால் அது மறுபடியும் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா, ரீகண்டக்ட் பண்ணி அதில் வந்து பாயிண்ட்ஸ் யாருக்காவது மாறுமா மாறாதா அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு பக்கம் வந்து வச்சுக்கலாம். பட் இதுக்கப்புறம் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். பட் 10வது டாஸ்கில் அந்த பாயிண்ட்ஸை வந்து பிக் பாஸ் அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணல. ஏன்னா அது வந்து டைமிங் பேஸ்டு அப்படிங்கிறதுனால அது கடைசியாக வந்து சாட்டர்டே தான் வந்து தெரியும், விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னாதான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க. இப்போ அதுக்கு இடையில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயான் அவர்கள் வந்து தில்லுமுள்ளு பண்ணி தான் இந்த டிடிஎஃப்ஐ வின் பண்ணார். அதாவது ஒரு லைட் டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டாஸ்கில் வந்து ஹோல்டு பண்ணணும். கீழே வந்து குச்சி இருக்கும், குச்சிக்கு மேலே வந்து லைட் இருக்கும். ஸோ அதை வந்து ஹோல்டு பண்ணி கொண்டு போய் சேர்த்தணும். அது எவ்வளோ நேரம் டைம் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த டாஸ்க்கே மெயினாக வந்து பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ரயான் அவர்கள் வந்து அந்த லைட்டை வந்து தொற்றுப்பாப்பில், லைட் மீன்ஸ் அந்த விளக்கை வந்து தொற்றுப்பாப்பில். ஸோ அது வந்து பவுல் அப்படின்னு சொல்லி இங்கே நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. அது பவுலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பவுல் தான். ஆனால் ஏன் பிக் பாஸ் அவர்கள் அதை கண்டிக்கவே இல்லை, ஏன் டிஸ்குவாலிஃபை பண்ணல அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரயான் அவர்கள் 2 கையை வந்து வச்சு யூஸ் பண்ணியிருப்பாப்பில்ல, கொஞ்சம் பவுல் பண்ணியிருப்பாப்பில்ல. பவுல் பண்ண உடனே நீங்கள் வந்து விதிமுறையை வந்து மீறினதுனால நீங்கள் வந்து இந்த ஆட்டத்தை விட்டு வெளியேற்றப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ அவர்களுக்கு வந்து சொல்லியிருப்பாப்பில்ல பிக் பாஸ் அவர்கள். ஆனால் ரயான் அவர்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலுமே, ரயான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, ஸோ நீங்கள் வந்து இந்த ஆட்டத்திலேருந்து வெளியேற்றப்படுகிறீர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்கலாம் பிக் பாஸ். ஆனால் ஏன் சொல்லலை, எதுக்காக சொல்லலை? ஒருவேளை ரயானை வறுத்து எடுக்கணும், இல்லை டிடிஎஃப் வந்து அவருக்கு போகக்கூடாது அப்படின்னு நினச்சி, இல்லை வீக்கெண்ட் டேஸில் வந்து இவரை போட்டு பொழப்போன்னு வந்து பொழக்கணும், ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்லலையா? இல்லை ரயான் மேலே பிக் பாஸ்க்கு வந்து மிகப்பெரிய அளவில் வன்மமா அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமாக புரியவே இல்லை. ஸோ அது ஒரு விதத்தில் வந்து எடுத்துக்கலாம். பட் இன்னொரு விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்த நியூஸின் பிரகாரம் அந்த மாதிரிலாம் டிடிஎஃப் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணுற போகிறதெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி ரயான் அவர்கள் 21 பாயிண்டில் வந்து லீடிங்கில் இருக்கார். ஸோ அதனால் அந்த டிடிஎஃப் வந்து ரயான் அவர்களுக்கு தான் போகுது. ஸோ அதனால் எந்த விதமான கன்ஃபியூஷனும் இல்லை அப்படின்ற மாதிரி இன்னொரு தரப்பும் வந்து இருந்துகிட்ருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் அதை வந்து பிடுங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இட்ஸ் மீன்ஸ் அவர் வந்து நிறைய ஃபவுல் பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயமும் சொல்லணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக அந்த 10வது டாஸ்க் வந்து கிளாக் டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க, நல்ல நேரம் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு. இந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவர் வந்து காலில் வந்து அந்த பாலை ஹேண்டில் பண்ணியிருப்பாப்புல, அது வந்து ஃபவுல் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் நீங்கள் காலை யூஸ் பண்ணக்கூடாது, பாலை வந்து காலில் தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்தை வந்து சௌந்தர்யா பண்ணாங்க, அதை தாண்டி வந்து ராணுவ பண்ணியிருந்தாப்புல. இப்போது பிக் பாஸ் அவர்கள் கண்டிப்பாக அந்த ஆட்டத்தை நடக்கும்போது பார்த்து கொண்டு தான் இருக்கிறார், பார்க்காமலாம் ஒன்றும் கிடையாது. பார்க்குறதுனால தான் ராணுவ வந்து தப்பு பண்ணும்போது, ராணுவ நீங்கள் வந்து தப்பு பண்ணுறீங்க, விதிமுறையை மீறுறீங்க, நீங்கள் வெளியேற்றப்படுறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து மிஸ்டேக்காக இருந்திருந்தால் அதே இடத்துல வந்து சொல்லியிருந்திருக்கலாம், ஓகேங்களா, டிஸ்குவாலிஃபை வந்து பண்ணியிருக்கலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா டிஸ்குவாலிஃபை ஆகிருப்பாங்க, ராணுவ டிஸ்குவாலிஃபை ஆகிருப்பாப்புல, ரயான் அவர்கள் டிஸ்குவாலிஃபை ஆகிருப்பாங்க. ஆனால் ஒட்டுமொத்த அக்யூசியேஷனும் தூக்கிட்டு வந்து யார் மேலே வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயான் மேலே தான் வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் கால்டு பாலிடிக்ஸ், ஓகேங்களா. இன்டர்னலாக ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கு, ஆனால் எக்ஸ்டர்னலாகவும் நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. இது யாருக்காக சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்க, இல்லை ரியலாகவே ரியாலிட்டி இதுதானா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது அந்த லைட்டு வந்து சொன்னோம் இல்லையா, அந்த டாஸ்கில் 4 பாயிண்ட் வந்து கம்மி பண்ணிட்டோம். 4 பாயிண்ட் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டது. அந்த 4 பாயிண்ட்டை வந்து கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னா அவர் வந்து கை வச்சு யூஸ் பண்ணியிருந்தாரு, அது பவுல் தான். பட் இந்த கிளாக் டாஸ்க் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து வாய்ப்புகளே கிடையாது, அதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து குறைக்க மாட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4 பாயிண்ட் வந்து ரயான் அவர்களுக்கு அந்த டாஸ்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ரயானோடைய மிஸ்டேக் கிடையாது. இட்ஸ் மீன்ஸ் அவரே மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் கூட
இன்னொரு அது மேற்பார்வையாளர் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ராணவ் தப்பு பண்ணும்போது கேட்கக்கூடிய பிக் பாஸ் அவர்கள் ரயான் தப்பு பண்ணும்போது அதை கேட்டு இருந்திருக்கணும். இப்போ ஒருவேளை அந்த 4 பாயிண்ட் வந்து ரயான் அவர்களுக்கு அந்த இடத்துல கிடைக்காம வேற ஒரு ஆட்களுக்கு வந்து கிடைச்சிருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வேற ஒரு ஆள் வந்து டிடிஎஃப் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். இல்லை ஏதோ ஒன்று மாற்றங்கள் வந்து நிகழ்ந்திருக்கும். இப்போ நீங்கள் வந்து அந்த 4 பாயிண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு இப்போ கவனிக்க தவறிட்டாங்க. சொல்லப்போனால் பிக் பாஸ் அவர்கள் வந்து அதை கவனிக்க தவறி இருப்பாங்க அப்படின்றதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. கவனிக்க தவறியது பிக் பாஸோடைய தவறு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயான் கிட்டேருந்து 4 பாயிண்ட்டை நீங்கள் பிடுங்கி யாருக்கு நீங்கள் கொடுக்குவீங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வியாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா அந்த டாஸ்க்லேயே வந்து அது ஒரு 4வது டாஸ்க்கோ 5வது டாஸ்க்கோ அது கொடுத்துருந்தது. அந்த ஒரு டாஸ்கில் யாராவது ஒரு ஆளுக்கு ரயானுக்கு கிடைக்காம வேற ஒரு ஆளுக்கு 4 பாயிண்ட் வந்து கிடச்சிருந்தா, இப்போ அருண் பிரசாத்துக்கே 4 பாயிண்ட் கிடச்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஜாக்லின் வந்து கிடச்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 4 பாயிண்ட் வச்சு கடைசி டாஸ்கில் கூட வந்து விளையாடி இருக்கலாம். அப்படி விளையாடி இருந்தால் கூட 4 + ஒரு 6 கிடச்சிருந்தா கூட 10 பாயிண்ட் வந்து ஜாக்லினுக்கு கிடச்சிருக்கும், இல்லை அருண் பிரசாத்துக்கு கிடச்சிருக்கும், இல்லை பவித்ராவுக்கு கிடச்சிருக்கும், இல்லை விஜய் விஷாலுக்கு வந்து கிடச்சிருக்கும். அட்லீஸ்ட் இவங்க 4 பேர் வந்து அந்த கேமில் வந்து பார்ட்டிசிபேட்டாவது பண்ணியிருப்பாங்க கடைசி டாஸ்கில். ஸோ அப்படி இருக்கும்போது மிஸ்டேக்ஸ் வந்து அவங்க பண்ணியிருந்தாலும் ஃபவுல் பண்ணியிருந்தாலும் இதை வந்து கண்காணிக்க வேண்டியது பிக் பாஸோடைய பொறுப்பு. அவர் ஆல்ரெடி கண்காணிச்சிருக்காரு. நீங்கள் வந்து உடனே ரயானுக்கு வந்து சொம்பு தூக்கின்னு வந்துடாதீங்க அப்படிலாம் தயவுசெய்து நினைக்காது. நான் சொல்கிறது ஃபேக்டை தான் சொல்கிறேன். ராணவ் தப்பு பண்ணியிருப்பார், நீங்கள் வந்து விதிமுறையை மீறிட்டீங்க, நீங்கள் வந்து இப்போ அவுட், வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்களே கிளியராக ஸ்டேட்மெண்ட்டோடு சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் ரயான் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு பிக் பாஸ் அவர்கள் வாயே திறக்காமல் இருந்தது மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். ஒன்று, ரயான் அவர்களுக்கு அந்த பாயிண்ட்ஸை வந்து எடுத்தாலையும் வேறு யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. அப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலையும் அது வந்து இன்ஜஸ்டிஸ் தான். ஓகேங்களா? இட்ஸ் மீன்ஸ் கொடுக்காமல் போயிட்டாக்கா அது வந்து இன்ஜஸ்டிஸ் தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த இடத்துல ஒரு வேளை அவன் தப்பு பண்ணியிருந்தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் அப்பயே அதை பிடுங்கி வேறு ஒரு ஆளுக்கு வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருந்திருக்கும். கொடுக்காம விட்டுட்டு இப்போ 4 பேருக்கு வந்து பார்ட்டிசிபேஷன்லே இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துருச்சு, அதாவது 10வது டாஸ்கில். ஸோ அது வந்து யாருடைய மிஸ்டேக் அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணும். அதுதான் நீ முத்துக்குமரனுக்கு தான் டிடிஎஃப் வந்து போக போகுது அப்படின்றது வந்து இவங்க யோசிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, மஞ்சரியும் முத்துக்குமரனும் சேம் பாயிண்டில் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அப்படி பார்த்தா டிடிஎஃப்பை வந்து முத்துக்குமரனுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக மஞ்சரி கூட வந்து கொடுக்கலாம். ஏன் மஞ்சரிக்கு கொடுங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்லை 2 பேருக்கு பகிர்ந்து கொடுங்கன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது சொல்ல மாட்டீங்க. ஏன்னா மஞ்சரி, அதனால் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வெளியே அனுப்பிச்சிருவீங்க. இப்போ வந்து வெளியேற்றப்படுவது அவங்க தான். ஏன்னா கடைசி பொசிஷனில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. இவங்களுக்கு முத்துக்குமரனுக்கு வந்து கொடுத்துடணும். அது மட்டும்தான் இவங்களோட மைண்ட் செட். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஐ எம் நாட் அகைனஸ்ட் முத்துக்குமரன், ஐ எம் ஆல்சோ சப்போர்ட்டிங் முத்துக்குமரன் ஒன்லி. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பேசுகிறது. இப்போயே போட்டாங்க எவிக்ஷன் லிஸ்ட்டு, இவங்க தான் எவிக்டட் ஆகிட்டாங்க. இப்போ தான்டா ஷூட்டிங்கே ஸ்டார்ட் ஆகுது. 10 மணிக்கு தான் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் ஆகும் போது உடனே கார்டு எடுத்துகிட்டு வந்துட்டார் விஜய் சேதுபதி, மஞ்சரியை தூக்கி வெளியே அனுப்பிச்சிட்டார். என்னடா பேசுகிறீங்க எப்பா சாமிங்களே? எப்படி இவ்வளோலாம் உருட்டுறாங்க? எப்படி அதுக்கு இவ்வளோ பேர் நிறைய பேர் ஃபாலோவர்ஸாக வேறு வந்து இருந்துகிட்ருக்காங்க? எனக்கு வந்து சுத்தமாக புரியவே இல்லை. எனிஹவ், ரயான் கிட்டேருந்து பறிக்கப்பட்டுட்டு போகுது. அதுக்கே இவ்வளோ தூரம் ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் புரியல. அதை எடுத்து மஞ்சரி கிட்டே கொடுத்தா சந்தோஷப்படுவேன் நான். ஏன்னா மஞ்சரியும் முத்துக்குமரனும் சேம் பாயிண்டில் தானே இருந்துகிட்ருக்காங்க. இவங்களுக்கு முத்துக்குமரன் வின் பண்ணோம், அது மட்டும்தான் மைண்டில் வந்து இருந்துகிட்ருக்கு. மற்றவங்க அதை பற்றி கவலையே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே, என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொருத்தவங்க சந்தி, பாய் ஃப்ரம் தை.